Hi guys, welcome to our daily analysis. நேற்று டெய்லி அனலைசஸ் நம்ம கொடுத்துருந்தோம் டெய்லி நியூஸ் குரூப் மெம்பர்ஸ்க்கு. அதை நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நான் ஷேர் பண்ண விரும்பலை, ஏன்னா முடிஞ்சதுக்கப்புறம் அதை காட்டிகிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. ஓகே, இப்போ கம் டு த பாயிண்ட். நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன சார், சண்டேவே எப்படி சொன்னீங்க, கேப் ஃபில் பண்ணிடும், அதுக்கப்புறம் வந்து ரிவர்சலுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போது ஃபின் நிஃப்டி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி இந்த கேப் ஆர்டருக்குள்ளே வந்துச்சு, கேப்பை ஃபில் பண்ணிச்சு நம்ம சொன்ன மாதிரி. ஏன்னா கேப்புங்கிறது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் மெம்பர்ஸ்க்குலாம் தெரியும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணணும். அது கிளாஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ப்ளஸ் கம் டு த பாயிண்ட். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணிச்சு. கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அந்த இடத்துல, அதாவது இந்த க்ரீன் கலர் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நேற்று க்ளோசிங் வச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபர்தராக புல்லிஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து மேலே கொண்டு வந்துட்டு இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பையர்ஸோட ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியல. இதோட மார்க்கெட் இதிலிருந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து காட்ட முடியல. ஸோ பையர்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து வீக்னஸ். அதே மாதிரி கேப்பை ஃபில் பண்ணுறாங்க. அவங்களோட வேலையை கேப்பை ஃபில் பண்ணுறது தான். பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மேலே வர ஐடியாவே கிடையாது. கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து இது வந்து வீக்குன்னு கிளியராக தெரியுது. ஓகேங்களா, தென் பேங்க் நிஃப்டி சேம். பேங்க் நிஃப்டியோட இது அதே தான். ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரு சேம் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அதே இது தான் பேங்க் நிஃப்டியும். வந்தாங்க, கேப் ஃபில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் வந்து அதை ஸ்ட்ரென்த்து கொடுத்து மேலே தூக்கி நிறுத்த முடியல. ஸோ 51,000 தான் பேங்க் நிஃப்டிக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனதான் புலிஸ். அதாவது வந்து இந்த 51,000க்கு மேலே க்ளோசிங் இது வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அதை வைக்கிறதுக்கு தவறிட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு லெவலுக்குள்ளேயே தான் இருக்குது. ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு லெவல், இந்த லெவல்ஸ்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகலை, தெரியுதுங்களா. மறுபடியும் இந்த லெவலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அகெயின் கீழே டெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. இந்த பாக்ஸோட லெவல் கீழே டெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் சொன்னது. அண்ட் தென் நிஃப்டி நிஃப்டியில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பாக்ஸை அதே மாதிரி முதலே ட்ராப் பண்ணி சண்டேவே காட்டியிருந்தோம். இந்த பாக்ஸை வந்து நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ நிஃப்டி வந்து இந்த லெவல் போகும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி அடுத்து கேப்பை ஃபில் பண்ணுவாங்க நிஃப்டி பண்ணங்காட்டி. ஸோ அது வரைக்கும் நிஃப்டினால் போகாமல் இருக்க முடியாது. பட் கான்ஸ்டன்ட் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டியில் பண்ணுங்கள், அவங்க தான் கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து சும்மா நிஃப்டி லைட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னால் அது மாதிரி சரியான மூவ் கிடையாது நிஃப்டியில் இது. அதே மாதிரி இந்த கேண்டிலுக்கு மேலே நிஃப்டி க்ளோசிங் வைக்கல, மறுபடியும் அதோட நிஃப்டி கீழே தான் வந்திருக்கு. ஸோ 3 இண்டெக்ஸுமே வந்து ஸ்ட்ரென்த்தை காட்ட தவறிட்டாங்க. இப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் கிட்ட மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வருவாங்க. நிஃப்டி வந்து நிஃப்டி வந்து இந்த க்ரீன் கலர் லைனுக்கு மேலே நேற்று க்ளோசிங் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்லை, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருந்தால் புல்லிஸாக இருந்திருக்கும். பட் இப்போ என்ன ஆச்சுன்னா 3 லைன் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து நிற்கிது. ஸோ இது என்ன ஆகும்னா, இந்த புல் பேக் இப்படி போயிட்டு இப்படி வரக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதை வச்சு தான் நேற்று சொன்னது. ஸோ இதில் வந்து ஒரு நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஒரு ரிவர்சல் சைன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் புட் ஆப்ஷன் என்ட்ரி பண்ணலாம். அது கரெக்டாக இருக்கும். அதை விட்டு அக்ரெசிவாக பண்ணாதீங்க. அதை விட முக்கியமான பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ரைஸ் பிளான் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.